ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலை தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. இன்று 9/1/2026 வெள்ளிக்கிழமை, மார்கழி மாதம் 25ஆம் தேதி, நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:33 மணி வரை உத்திரம், பின்பு அஸ்தம். இன்றைய விசேஷம் தேய்பிரை சஷ்டி. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. சூரிய உதயம் காலை 6:33 மணி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி அன்பர்களே, அலுவலகத்துல உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். துர்க்கையம்மன் வழிபாடு வாழ்வில் வளம் சேர்க்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மேஷராசி பரணி நட்சத்திரம். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். துர்க்கையம்மனை வழிபடுவது நன்மை தரும். ரிஷபராசி அன்பர்களே, மன நிறைவு உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பதில் வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது. வெளிவட்டாரத்தில் புது பொறுப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய தொழில் தொடங்குவதற்கு நல்ல நேரம். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறலாம். மிதுனராசி அன்பர்களே, அலுவலகத்தில் கடினமாக உழைக்க வேண்டி வரலாம். புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். சூரிய நமஸ்காரம் செய்து வர உடல் ஆரோக்கியம் மேம்படும். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வருமானமும் அதிகரிக்கும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்து வர நன்மை உண்டாகும். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். அரசு சார்ந்த விஷயங்களில் சில தாமதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கடகராசி அன்பர்களே, எதிரிகளின் தொல்லை நீங்கும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். இழந்ததை திரும்ப பெறுவீர்கள். உறவினர்களின் வருகை இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளின் மூலமாக உதவிகள் கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கல்வியில் தடைகள் நீங்க சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாடு செய்யலாம். கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றி கிடைக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, எடுத்த காரியங்களில் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். வீண் அலைச்சல் அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். பணத்தை சேமித்து வைப்பது நல்லது. சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். வேலை செய்யும் இடத்தில் சில சவால்கள் வரலாம். சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வீர்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்தால் நன்மை உண்டாகும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். ஒரு சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வரக்கூடும். கவனமாக இருப்பது நல்லது.
நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்லவும். பழைய கடன்கள் தீரும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு குரு பகவானின் அருள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. கன்னிராசி அன்பர்களே, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். வீண் விரைய செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றவர்களை நம்பி எதையும் ஒப்படைக்க கூடாது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். நிதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது. சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்பு உள்ளது. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய மனக்குழப்பம் நீங்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். காரிய தடைகள் நீங்கி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க நல்ல நேரமாக இருக்கும். பணவரத்து கூடும். நிதி நிலைமை மேம்படும். கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம். சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்தினால் நல்ல சேமிப்பு செய்ய முடியும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் யோகம் கிடைக்கும். துலாம் ராசி என்பர்களே, வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். கடினமாக உழைக்க வேண்டி வரலாம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். தடைகளை தாண்டி வெற்றி கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உண்டு. பணவரவு அதிகரிக்கும். சிக்கனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். துர்க்கையம்மன் வழிபாடு நன்மை அளிக்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். புதிய வேலை கிடைக்கும். முன்னேற்றம் நிறைந்த நாள். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். விநாயகப் பெருமான் வழிபாடு நிம்மதி தரும். விருச்சிக ராசி என்பர்களே, தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். கடனிலிருந்து விடுபடுவீர்கள். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் சீராக இருக்கும். வியாபார தடை நீங்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். உங்கள் முயற்சிகள் வெற்றியை அடையும். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி என்பர்களே, கணவன் மனைவி கடையில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் கைக்கு வந்து சேரும். சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. திருமண வாழ்க்கை, காதல் உறவில் மகிழ்ச்சி நிலவும். புதிய தொழில் முயற்சிகள் நல்ல பலன் தரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் சில கருவேறுபாடுகள் ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். நிதி நிலைமை சீராக இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். புதிய வேலை அல்லது தொழில் தொடங்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். புதிய வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் வரலாம். ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம். மகர ராசி என்பர்களே, பழைய கடன்கள் தீரும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். கணவன் மனைவிக்கிடையில் புரிதல் இருக்கும். பண விஷயத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் நிலவும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கலாம். வெளியூர் வெளிநாடு சென்று வருவீர்கள். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறும். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். கும்பராசி என்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். பண இழப்பு ஏற்படக்கூடும். வேலையில் கவனமாக செயல்பட வேண்டும். கணவன் மனைவி கடையில் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியங்களை செய்து முடிப்பீர்கள். சுபகாரியங்களில் ஈடுபடுவீர்கள். கும்பராசி சதயம் நட்சத்திரம். மனதில் குழப்பங்கள் ஏற்படலாம். அன்றாட பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். கணவன் மனைவி கடையை விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். மீனராசி என்பர்களே, குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையில் ஈகோ பிரச்சனை வரக்கூடும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன் நன்கு யோசித்து செயல்பட வேண்டும். அரசு சார்ந்த வேலைகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சிவபெருமானை வழிபட்டு வர வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு
பணவரவும் அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். தூக்கம் மற்றும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். உங்கள் செயல்களில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நீங்கள் திசையெங்கும் வெற்றி வாகை சூட இறைவன் அருளட்டும். ஆன்மீக குறிப்புகள். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அதில் துளசி இலைகளை போட்டு பூஜை அறையில் வைப்பது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும். இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு அன்று நடந்த நிகழ்வுகளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த இறைவனின் பரிபூரண அருள் கிடைக்கும்.